குறளின் குறள். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. அதிகாரம் 13, அடக்கமுடைமை. நெருப்பில் சுட்டா ஆறிரும், ஆனால் வெறுப்பில் திட்டினா ஆறாதுன்னு திருவள்ளுவரில் தொடங்கி நம்ம வீட்டு பாட்டிங்க வரைக்கும் சொல்லாத ஆள் இல்லை. ஏன்னா வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம். இந்த வலிமையை ஒரு கதை மூலமாக தெரிந்து கொள்வோம். நான் வழக்கம் போல் சாயங்காலம் காய்கறி வாங்க சந்தைக்கு போனேன். போன உடனே வெங்காயம் நல்லா இருக்குன்னு வாங்கிட்டேன். அவங்களும் சில்லறை இருக்கான்னு கேட்கல, நானும் சில்லறை இல்லைன்னு சொல்லலை. 500 ரூபாய் மட்டும்தான் இருந்தது. வெங்காயத்தை நிறுத்து பையில் போட்டதும் நான் 500 நீட்ட அந்த பாட்டி கோபத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க. முதலே சொல்ல மாட்டிங்களா, முதல் வியாபாரம் வேற அப்படின்னு லேசாக கத்துனாங்க. சரி, கொஞ்ச நேரம் நின்று சில்லறை வாங்குறேன்னு சொன்னாலும் விடலை, வெங்காயம் வேணான்னு சொன்னாலும் விடலை, திட்டுறதையும் விடலை. வேற வழி இல்லாமல் நானே போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பின்ன அவ்வளோ மக்கள் முன்னாடி யார் பேச்சு வாங்குவா? திருப்பி 1 மணி நேரம் போய் சில்லறை கேட்டால் அப்பவும் திட்டுற தோரணையிலே இருந்தாங்க. ஆளை விட்டால் போதும்னு காசை வாங்கிட்டு ஓடிட்டேன். இந்த விஷயம் நடந்தது என்னவோ ஒரு தடவை தான், ஆனால் அந்த பாட்டியை நான் வாரந்தோறும் பார்க்குறேன். கடந்த வாரம் போன போதும் வெங்காய வியாபாரம் போட்டிருந்தாங்க. நமக்கு தான் பார்த்தாலே பக்குன்னு இருக்கேன்னு வேற ஒருத்தட்டை வாங்கிட்டு கிளம்பிட்டேன். அந்த பாட்டி புலம்பிகிட்டே இருந்தாங்க, இந்த ஜனங்களுக்கு நல்லது கெட்டது தெரியலையே, இப்படி நல்ல வெங்காயத்தை வாங்காமல் பச்சை வெங்காயத்தை வாங்குறாங்களேன்னு. அவங்க சொன்னதும் சரிதான். அவங்க பொருள் தரமானதாக இருந்தாலும் அவங்க வார்த்தைகள் தான் அந்த வியாபாரத்தை கெடுத்துடுச்சு. இப்படி பொது வழியில் மட்டும் இல்லை, சொந்த வாழ்க்கையிலையும் திட்டிருப்போம், திட்டு வாங்கியிருப்போம். இப்படி திட்டிட்டு அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டோமேனு மனசு உறுத்தும். எனக்கு எப்போவுமே உறுத்தும். என்ன கேட்டால் இந்த திருக்குறள் திட்டு வாங்குறவங்களை விட திட்டுனவங்களுக்கு தான் பொருத்தமாக இருக்கும். காலத்துக்கும் ஆறாத வடுவாக மனசை உறுத்திட்டே தான் இருக்கும். ஆனால் எல்லா சூழ்நிலையும் இனிமையான வார்த்தைகளை மட்டுமே உபயோகிக்க முடியாது. இருந்தாலும் வார்த்தைகளே உபயோகிக்காமல் இருக்கலாம். அது எப்படின்னு யோசிக்காதீங்க, அதுதான் மௌனம். இதுக்கும் ஒரு கதை வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் திட்டு வாங்கிட்டு கவலைப்படுறவங்களா இல்லை திட்டிட்டு கவலைப்படுறவங்களா? கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நன்றி.